குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒரு 1.5 மாதத்துக்கு முதல்ல மனோ தங்கராஜ் ஐயா வந்தாங்க. வந்தப்போ அவர்கிட்ட சொன்னோம் நாங்கள், சார் வடக்கு சேர்ப்பட்டி தெற்கு சேர்ப்பட்டின்னு 2 கிராமம் இருக்குது. வடக்கு சேர்ப்பட்டியில் தனியாக வந்து பால் ஊற்ற சொசைட்டி இருக்குது. தெற்கு சேர்ப்பட்டியில் ஒரு நாளைக்கு 450 காலையில் 450 சாயங்காலம் 900 லிட்டர் பால் இருக்குது. இந்த பாலை எங்களால் அங்கே கொண்டு போக முடியாது வடக்கு சேர்ப்பட்டிக்கு. இங்கேயே எங்களுக்கு ஒரு சொசைட்டி ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா, பிரைவேட்டில் 24 ரூபான்னு எடுக்கிறாங்க, அரசாங்கம் நீங்கள் 34 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உடனே கூப்பிட்டு டிஆர் சொசைட்டி திறந்து கொடுங்க அப்படின்ட்டார், ஓப்பன் பண்ணுங்கன்ட்டார். ஆனால் டிஆர் ப்ரைவேட்டில் விற்றா காசு கிடைக்குங்கிறதுக்காக திறக்க மாட்டேங்குது. டிஆர் அவருக்கு லாபம் வரும்ல, ப்ரைவேட்காரன் கொடுத்துருவான்ல. இப்போ ஏன்னா ப்ரைவேட்னா 24 ரூபா தான் எங்கிட்ட வாங்குறான், அரசாங்கத்துனா 34 ரூபா. அதனால் ப்ரைவேட்டுக்கு சாதகமாக இந்த திறக்க மாட்டேங்கிறாரு. ப்ரைவேட்டில் கமிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம். இங்கே கலெக்டர்கிட்ட போன மீட்டிங்கில் சொன்னால் செஞ்சு தரேன்னாரு, இது வந்து செய்யலை. அதனால் இந்த போராட்டம் நடத்துகிறோம். பாலை ரோட்டில் ஊற்றி தலையில் ஊற்றி எங்களுக்கு பாலை இது இந்த வாரமும் செய்யலைன்னா தொடர்ந்து வாரம் இங்கே பாலை ஊற்றி போராட்டம். எது சொன்னீங்க? தெற்கு சேர்ப்பட்டி மணப்பாறை ஒன்றியம். மணப்பாறை ஒன்றியத்தில் மணப்பாறை ஒன்றியம் தெற்கு சேர்ப்பட்டி. அரசு நேரடியாக வந்து பால் கொள்முதல் நிலையங்கள் நிறைய வந்து திறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல சொல்லியிருக்காங்க. மந்திரி சொல்லியே திறக்க மாட்டேங்கிறாரு டிஆர். மந்திரி சொன்னார் நேரடியாக, நாங்கள் போய் பார்த்தோம் மந்திரி கூப்பிட்டு அந்த தெற்கு சேர்ப்பட்டில் திறந்துருங்க, ஒரு நாளைக்கு காலைல 450 சாயங்காலம் 900 லிட்டர் பால் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லியும் திறக்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிக்கு மரியாதை இல்லை. அங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வந்து பால் இப்போ 4.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனால் வடக்கு சேர்ப்பட்டி போகலாம். அங்கே விவசாயி பால் கறந்து வைக்கிறதே பெருசு. இங்கே 4.5 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு விற்க முடியுமா? அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கலெக்டர் என்ன சொல்கிறாரு? கலெக்டர் சொல்லியிருக்கான், திறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பார்த்து மறுபடியும் பேசுவோம். இன்றைக்கி வரல, இன்னும் கலெக்டர் வந்தோன்னு பேசணும்.